ப்ரோ ஹிட்மேனை பற்றி சொல்லுங்கள், ரோஹித் சர்மா லைஃப் ஸ்டோரி சொல்லுங்கள் சொல்லிடலாம். அதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா பிடிக்கும் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கும், தலை தூரம் பிடிக்கும் நான் சப்ஸ்கிரைபும், விராட் கோலி பிடிக்கும் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரோஹித் சர்மா இவருடைய முழு பேர் ரோஹித் குருநாத் சர்மா. இவர் ஏப்ரல் 30, 1987 மகாராஷ்டிராவில் நாக்பூரில் ஒரு பகுதியில் பிறகுறாரு. இவரை வந்து ஹிட்மேன், ஷானான்னு சொல்லி நிறைய தலைவர்களும் கூப்பிடுறாங்க. இவர் ஹாஃப் ஸ்பின்னராக தான் கிரிக்கெட் இன்ட்ரூஸ் ஆகிறாரு. இவர் குடும்பம் ரொம்ப ரொம்ப ஏழ்மையான குடும்பம். இதை பார்த்து இவரோட கோச் இவர் ஸ்காலர்ஷிப்பில் படி வைக்கிறாரு. அப்புறமே ரொம்ப வெறித்தனமாக கிரிக்கெட் படிச்சிருக்கிறாரு. இவருக்கு பவுலிங்கோட பேட்டிங் நல்லா வரும்னு தெரிஞ்சு இவர் கோச் ஒரு ஸ்கூல் மேட்ச்ல இவர் பேட்டிங் இறக்கிறாரு. அந்த மேட்ச்ல இவர் 120 ரன் எடுக்கிறாரு. அப்புறமேட்டுக்கு பல போராட்டங்களை கடந்து 2007 இவர் இந்தியா டீம்ல செலக்ட் ஆகிறாரு. இவர் 2007 2013 பேட் தூக்கி கிரவுண்டுக்கு வந்தாலும் அவ்வளோ மேட்ச் முடிஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க. 2013 அப்புறம் இவர் நிரந்தரமா ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இறக்குறாங்க. அப்புறமேட்டு ஒரு ருத்ர தாண்டமே ஆரம்பிச்சிச்சு. யார் அப்போ இவர் மேட்ச்ல பேட் தூக்கி வந்தாரு தோத்துன்னு சொன்னாங்களோ அவங்களே இப்ப ஹிட்மேன் சொல்றவங்களுக்கு வளர்ந்து காமிச்சிருக்காரு. இப்போதைக்கு எவ்வளவு உபநேசத்துல சில பிரச்சனை இருந்தாலும் ஒரு காலத்துல ஹிட்மேன் சொன்னாலே அவ்வளவு சவுண்ட். முக்கியமா இவரோட கேப்டன்சில IPL 5 கப் வாங்கி கொடுத்திருக்காரு. ஹிட்மேன் ரோஹித் சர்மா பிடிக்கும். நான் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு ப்ளூ ஆட்ட கமெண்ட் பண்ணிருங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ முடிச்சிட்டேன். அடுத்த வீடியோ யாரை பத்தி போறாங்க கமெண்ட் பண்ணுங்க. சந்திப்போம். பை பை. டாடா.